நண்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதனும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய 10ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் நிறையா சில விஷயங்களை கடைப்பிடிப்பதில்லை. 10ஆம் இடம் என்பது 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவன கர்மஸ்தானம். ஜீவனம் பண்ணுவதற்குண்டான கர்மாவை அங்கே தான் பண்ணுறோம். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு மேசத்தில் போய் பிறந்திருக்காரு, சனிதான் 10ஆம் வீடு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சனிதான் 10ஆம் வீடு வருவார். ரிஷபத்துக்கு போனால் என்ன சொன்னோன்னா கும்பம் 10ஆம் வீடு, 2 வீட்டுக்குமே சனிதான். அப்போ இந்த 10ஆம் பாவத்தை நாம் வலிமைப்படுத்தணும். இந்த 10ஆம் பாவத்தினால் நம்ம என்ன சொன்னோம்னா பெருமையான வருமானங்களையும் யோகங்களையும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்திற்குண்டான அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை உண்டான அதிதேவதையை நாம் வணங்கணும். அப்போ நம்முடைய 10ஆம் பாவத்திற்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது யார்? அவர் நின்ற நட்சத்திரம் மூலமாக தான் நம்ம அந்த எனர்ஜியை வாங்கணும். அப்போ நம்ம இன்றைக்கும் நம்ம அலுவலகத்திலேயோ நம்ம ஜோதிடத்துறையிலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய 10 நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதை படம் உங்கள் அலுவலகத்தில் மாட்டும். ஏன்னா அவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். வேறு யாருமே இதில் முக்கியமானவர்களாக வர முடியாது. 10 நின்ற நட்சத்திரத்தை என்ன சொன்னான்னா 10 நின்ற நட்சத்திரம். அந்த 10 நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை இல்லை 10 நின்ற நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜிக்குண்டான சக்தி அது அவருக்கு அந்த 10 என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான எனர்ஜி கோவில்னு ஒன்று இருக்குது, சக்தி கோயில் இருக்குது. அதற்குண்டான படத்தினால உங்கள் அலுவலகத்தில் வச்சா தான் நீங்கள் தொழிலில் சிறப்பாக வர முடியும், இல்லைனா வரலாம் முடியாது. நம்ம என்னைக்காவது என்ன சொன்னேன்னா 10ஆம் பாவத்திற்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான சக்தி கோயிலுக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோம். அதை பற்றி நம்ம கண்டிருக்கவே மாட்டோம். 10ஆம் பாவம் சனி, அவ்வளோதான். 10ஆம் பாவம் சனிக்கு உண்டான பிரீதி, 10ஆம் பாவம் சூரியன், அதுக்குண்டான பிரீதி, அதுக்குண்டானதான இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். அது அப்படி அல்ல. 10 யார் சாரம் வாங்கியிருக்கிறாரோ அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அதற்குண்டான அதிதேவதையை நாம் என்ன சொன்னால் கண்டிப்பாக வழிபாடு பண்ண வேண்டும். இப்போ ஒருத்தருடைய 10 என்ன சொன்னால் மேசராசிக்கு 10 யாருன்னா சனி. அந்த சனி எங்கே போய் உட்காந்துருக்காரோ அவர் யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா ஒரு உத்தர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு வைங்களேன். அந்த உத்தர நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த அதிதேவதை அல்லது உத்தர நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த செவ்வரளி பூ போட்டு நாள் என்ன நம்ம வழிபாடு பண்ணணும். அப்போ 10ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்போ 10ஆம் பாவத்தை விட 10ஆம் பாவத்திற்கு உண்டானவர் நின்ற நட்சத்திரம்தான் நமக்கு எளிதில் பெரிய வெற்றிகளை கொடுக்கும். 2வது, இப்போ என்ன செய்யணும்? 10 யார்? அவர் நின்ற நட்சத்திரம் யாரோ அதுக்குண்டான அதிதேவதை ரெடி பண்ணியாச்சு. அந்த 10 நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தான் நம்ம ஆஃபீஸில் நிவேதனமாக வைக்கணும், தானம் பண்ணணும். நிவேதானமாக வைக்கணும், தானமும் பண்ணணும். அப்போ என்ன சொன்னால் கர்மா என்ன சொன்னால் குறையும். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா என்ன தொழில் பார்த்தாலும் அவன் அதற்காக கூலி வாங்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா அந்த ஆதிபத்தியமுடைய கர்மா அவனுடைய சேர்ந்தான் வருது. ஒரு நபர் வந்தார், 3 மாதத்துக்கு முன்னாடி மனஸ்தாபத்தில் போயிட்டார். இன்றைக்கி தானாக ஃபோன் பண்ணிவிட்டு வாரேன் பார்க்கணுங்க, வாங்கங்க ஒரு அரை மணி நேரம் தான் உட்காந்தார். கர்மாவை விட்டுட்டு போயிட்டார். என்ன காரணம்னா அவர் 3 மாதமாக நிறைய இடங்களில் போய் பார்த்துருப்பார். என்னை தவிர வேறு ஆள்கள்லாம் போய் பார்த்துருப்பார். அவருக்கு அந்த டேஸ்ட் ஒத்துருக்காது. நம்ம சொல்லுகின்ற ஜோதிட முறைகள் வேறு, மற்றவர்கள் சொல்கின்ற அது அவங்கவுங்க படித்த விஷயத்தை பொறுத்து. அப்போ என்ன செஞ்சுருப்பார்?
நமக்குன்னு ஏதாவது ஒரு காரியமாக போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு கர்மா என்ன செய்வாங்க தெரியுமா, சும்மா போக மாட்டாங்க. வந்தோம் பார்த்தான்னு பேசாமல் போனாங்க, என்னை தேய்ச்சி என்ன சொன்னாங்க, இருந்தாங்க செலவுக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஏன் வேண்டாம் அப்படின்னு வந்து இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு பண்டாயின்னு போகும். இப்படி கொடுக்கும்போது அந்த கர்மா திணிக்கப்படுகிறது. நாம் வந்து அல்லோகலப்படுவோம். பணமே வரலைனாலும் பரவாயில்ல, உடல் சோர்வு வந்துடும், மனோநிலை வந்து டிப்ரெஷன் ஆகும். இதெல்லாம் எல்லா மனிதனுக்கும் புரிய மாட்டேங்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நாம் ஒரு இடத்திற்கு வந்து இந்த மாதிரி ஆதிபத்தியமுடைய தொழிலில் நம்ம உட்காந்துட்டோம்னா நம்மளை தற்காத்து கொள்வதற்கு நம்ம வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் 10 குடையவன் நின்ற நட்சத்திரம், அந்த 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை, அந்த 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையுடைய ஃபோட்டோவை நீங்கள் அலுவலகத்தில் வையுங்கள். அதற்கு அந்த 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவு என்னவோ அதை நிவேதானமாக வையுங்க. வச்சுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது வேறு யாருக்காவது அனுப்பிச்சா நீங்கள் கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய 10 குடையவன் நன்றாக வேலை செய்வார். உங்களுடைய 10 குடையவனுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு மொத்தம் வந்து என்ன சொன்னான்னா வந்து 15 நட்சத்திரம் இருக்குது. 15 நட்சத்திரம் அதுக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் என்ன சொன்னால் உங்களுடைய தாராபலனையே நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய தாராபலன் அது உங்களுடைய லக்கணத்திற்கு மட்டுமே, ராசிக்கு மட்டுமே. 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்தில் உங்களுக்கு பணம் வரும். 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம். அப்போ 2வது நட்சத்திரமும் 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம். 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 4வது நட்சத்திரம், 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம், 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம். 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம். 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம். இதில் எல்லாம் பணம் வரும். 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 9, 18, 27வது நட்சத்திரங்களில் நீங்கள் முயற்சி செய்த அனைத்துமே வெற்றியாகும். இதை யாரும் விரிவாக சொல்லவில்லை. விரிவாக சொல்லாதனால தான் உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து தாராபலன், இன்னைக்கு தாராபலன் ஓடுது, தாராபலன் வந்து நமக்கு வந்து வெற்றி பெற்று விடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் தாராபலன் வெற்றி பெறாது, ஏதோ ஒரு விதத்தில் முடக்கணும். ஆனால் எப்பயுமே உங்களுக்கு ஒரு 15 நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னாலும் 27 நட்சத்திரங்களில் 15 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஒரு 15 நட்சத்திரங்கள், 15 நட்சத்திரங்களோடு மட்டுமல்லாமல் அந்த 15 நட்சத்திரங்களுக்குண்டான வந்து என்ன சொன்னான்னா கிழமைகள் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சதயத்தில், அவிட்டத்தில் அசுபதியில் வந்து என்ன சொன்னால் 10 குடையவர் நிற்கார். அப்போ பரணி 2வது நட்சத்திரம், அந்த பரணிக்குண்டான வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். சரியா? அதுக்கடுத்து அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. அதற்கடுத்து திங்கட்கிழமை உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அதுக்கடுத்து அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஓடுகின்ற ராகு காலங்கள் ஃபேவரட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னேன், 8வது நட்சத்திரம் அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். சனிக்கிழமை உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன சுற்றி வந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த கிழமைகள் என்று சொல்லக்கூடியது 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமை, 4வது நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமை, 6வது நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமை, 8வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிழமை. அப்போ ஏற்கனவே நம்ம 15 நட்சத்திரம் நம்ம ஃபேவரட்டாக செயல்படும். இது ஒரு 4, அப்போ 19 போக நமக்கு மிச்சம் இருக்கிற நாட்கள் என்ன, 30 நாளில் 11 நாள். இதை நம்ம சமாளிக்க கற்றுக்கணும். இதையும் மீறி வந்து என்ன சொன்ன நம்மளுடைய முயற்சி, இது பூரா வந்து தெய்வ அனுக்கிரகத்தால் வரக்கூடிய அமைப்பு. இதையும் மீறி அந்த 12 நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது
அந்த 12 நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது இந்த 12 நட்சத்திரங்களை நமக்கு 12 நாள் அதுக்காக வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா சார்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றுமே வேண்டாங்க. இந்த 12 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 12 நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமை இருக்கு இல்லையா, 12 நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னால் 3 கிழமை வரும். அந்த 3 கிழமை வரும். 4 கிழமை நமக்கு என்ன சொல்லலாம்னா எப்பயுமே ஃபேவரெட்டு. 3 கிழமையில் அன்றைய நாளின் முதல் ஓரையில் உங்களுக்கு ஃபேவரெட் இல்லாத அந்த 3 நாளில், அந்த ஃபேவரெட் இல்லாத 3 நாளில் அந்த நாள் வரும் இல்லையா, கிழமைகள் வரும் இல்லையா, அந்த கிழமையில் என்ன சொன்னால் காலையில் வருகின்ற ஓரையில் 1 மணி நேரம் என்ன சொன்னால் நீங்கள் மௌனம் வரதான் நம்புறேன். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதற்கடுத்து இந்த 12 நட்சத்திரங்கள் ஓடும் இல்லையா, நமக்கு தேவையில்லாத சம்மந்தம் இதுதாங்க. அந்த நட்சத்திரங்கள் என்ன சொல்லணும்னா அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான ஓரையில் என்ன சொல்லணும்னா அந்த நட்சத்திரம் எதாவது நமக்கு ஆகாத நட்சத்திரங்களோ அந்த நட்சத்திரத்துங்களுக்கு உண்டான ஆகாத, இப்போ ஒரு பரணி அப்படின்னா சுக்கிர ஓரை, மிருகசீரிடம்னா செவ்வாய் ஓரை, குருவோடைய நட்சத்திரம்னா குருவோடைய ஓரை, இப்படி எடுக்கணும். அந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ஓரைகளில் என்ன சொன்னான்னா நீங்கள் மௌன வரதாக இருக்கணும். இதெல்லாம் சாத்தியக்கூறுகளா என்று சொன்னால், பொழைக்கணும்னு நினச்சா எல்லாம் சாத்தியக்கூறுகள் தான். பொழைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா நடக்கட்டும் அப்படின்னா யாரும் கேட்க போகிறதே கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா உள்ளே இருக்கின்ற அற்புதமான பொக்கிஷமான விஷயங்கள். இதை நீங்கள் பயன்படுத்தணும். அதனால் 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8 நட்சத்திரங்கள், அதோடைய ரிலேட்டிவ் 2, 11, 20, 4, 13. இப்போ தெரியுதா, உங்களுடைய 10ஆம் பாவம் நின்ற நட்சத்திரத்துக்கு 13ஆவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம். 10ஆம் பாவம் நின்ற நட்சத்திரத்துக்கு 13ஆவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம். அப்போ அதெல்லாம் அதுக்குண்டான ஜீவசமாதிகளை வழிபாடு பண்ணி விட்டுனா அள்ளி கொடுத்துருவாங்க. அள்ளி கொடுத்துருங்க. அதெல்லாம் தொழில் என்பது என்ன சொன்னா, ஒரு கண்ணிமைக்கு நேரத்தில் நம்மளை நம்பி ஒருத்தன் வர்றது தான். கண்ணிமைக்கு நேரத்தில் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான். கண்ணிமைக்கு நேரத்தில் என்ன சொன்னான்னா ஒரு செயல் நடந்துடும். அதற்கு காரணம் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, நாம் பிரபஞ்ச சக்தி இந்த மாதிரி அணுகணும். அதனால் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எப்பயுமே உங்களுடைய இயற்கையான பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான தாராபலனை நம்பிக்கொண்டிருப்பதை விட உங்களுடைய 10 நின்ற நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8 8, 9 நட்சத்திரங்களை, அதற்குண்டான ரிலேட்டிவிட்டி நட்சத்திரங்களையும் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாகும். 10 நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை நம்ம அலுவலகத்தில் கண்டிப்பாக வைக்கணும். அதற்கு அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை என்ன சொன்னான்னா, உணவோ பழத்தை நீங்கள் வச்சு அழகாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் தொழில் சூப்பராக ஓடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ஜோதிடத்தில் இருக்கின்ற ரகசிய விதி. இப்படி தான் பயன்படுத்துறதுனால என்ன சார் தப்பிச்சிட்டோம். நீங்களும் பயன்படுத்துங்கள். எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நம்மளுடைய அலுவலகத்தில் இந்த மோதிரம், தாமரை மோதிரம் இருக்கிறது. அதற்கடுத்து என்ன சொல்லலாம், ரசமணி இருக்கிறது, விநாயகர் இருக்கிறது, வலம்புரி சங்கு இருக்குது. இதெல்லாம் நம்முடைய உடலோடு 2 சேர்ந்துருக்கணும். நம்முடைய பூஜை ரூமில் 2 இருக்கணும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று கூறி, நீங்கள் மேன்மேலும் வளருவதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆர்னோன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளம். வணக்கம்.